Welcome students, welcome back to Accounts with Aish. இன்னைக்கு காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல மெட்டீரியல்ஸ் சாப்டர் பார்க்கலாம். அதுல ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு 10 மார்க் which is FIFO method, first in first out method. Book reference T.S. Reddy and Dr. Y. Hariprasad Reddy. Exercise problem question number 49, page number 3.112ல இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம கொஸ்டின் குள்ள போலாம். Question பாருங்க, first in first out method, that is FIFO method. 49 question, the following information is extracted from the stores ledger. Jan month oda date கொடுத்திருக்காங்க, அதோட informations. Jan 1st opening balance 500 units at rupees 4. Jan 5th purchases 200 units at rupees 4.25. Jan 12 purchases 150 units at rupees 4.10. Jan 20 purchases 300 units at rupees 4.5. Jan 25th purchases 400 units at rupees 4. Issues of material were as follows: Jan 4 200 units, 10 400 units, on Jan 15 100 units, on Jan 19 100 units, on Jan 26 200 units, on Jan 30 250 units. Issues are made to be priced on the principle of FIFO method. Write the stores ledgers account. So இதுதான் நம்மளோட heading. ஸோ வாங்க நம்ம சொல்யூஷன் குள்ள போகலாம். இங்கே வந்து நான் கொஸ்டினோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஸோ தட் நம்ம சொல்யூஷன் வந்து ஈஸியாக போடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கௌண்ட் எந்த மெத்தட் பண்ணுறீங்களோ அந்த மெத்தட் FIFO மெத்தட். என்னென்ன காலம்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டேட் போடுவீங்க, நெக்ஸ்ட் பர்டிகுலர்ஸ், ரெசிப்ட்ஸ், இஷ்யூ அண்ட் பேலன்ஸ். ஸோ ரெசிப்ட்ஸ் கீழே வந்து கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 3 காலம்லையும் வரக்கூடிய 3 காலம்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட். இதுதான் வந்து 3 ஏரியாஸ் விச் இஸ் யோர் ரெசிப்ட்ஸ், இஷ்யூஸ் அண்ட் பேலன்ஸ். இது 3 ஏரியாலையும் வரக்கூடிய ஒரே காலம்ஸ்னால் இதுதான். ஸோ குவான்டிட்டி, ரேட் அண்ட் அமௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபார்மேட். இப்போ வந்து வாங்க நம்ம சம்குள்ளே போவோம். இப்போ வந்து இங்க இந்த கொஸ்டின்ல வந்து இயர் கொடுக்கல. ஸோ இஃப் சப்போஸ் இயர் கொடுத்துருந்தாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 2017 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த டேட் ஏரியாவில் 2017 போட்டுட்டு Jan 1st போடலாம். பட் இங்கே கொடுக்காதனால நம்ம ஜஸ்ட் Jan 1st போடுவோம். ஸோ இப்போ பேலன்ஸ் காலம்ல என்ன போடுவீங்க அப்படின்னா உங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ் as well as ரெசிப்ட்ஸ்ல வரக்கூடிய பேலன்ஸ். ஸோ ரெசிப்ட்ஸ்ல நீங்கள் அமௌண்ட் போடும்போது அந்த அமௌண்ட்டையும் பேலன்ஸ்ல தான் போடுவீங்க. அண்ட் தென் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸை வச்சு தான் நீங்கள் இஷ்யூவே பண்ணுவீங்க. ரெசிப்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ரெசிப்ட்ஸ் நீங்கள் இங்கே எழுதுறீங்க அப்படின்னா அது பேலன்ஸ் காலம்ல நீங்கள் போடுவீங்க. ஸோ இதுதான் வந்து இதோட ரூல். ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பேலன்ஸ், தட் இஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆன் Jan 1st பார்ப்போம். ஸோ 500 யூனிட்ஸ் அட் rupees 4. ஸோ நம்ம நேராக பேலன்ஸ் காலம், தட் இஸ் Jan 1st பேலன்ஸ் ப்ராடக்ட் 500 into your 4, you will be getting 2000. ஸோ இப்படி தான் நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் இந்த ஃபார்மேட் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறது. நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படி இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்றது தான். அதே மாதிரி அந்த ஃபார்மேட்டாக எப்படி எழுதுறோம் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, யூ ஹாவ் யோர் Jan 5th, பட் நம்ம இது மாதிரி Jan 5th போகக்கூடாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம நம்பர் வைஸ் தான் போடணும். ஸோ இப்போ கொஸ்டின்ல 2 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 2 தான் போடணும். பட் கொஸ்டின்ல 2 கொடுக்கல அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி கோ ஃபார் 3. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, உங்களுக்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க, பட் 2 கொடுக்கல, 3 கொடுக்கல. பட் யூ ஹேவ் 4 ஓவர் இயர். ஸோ இங்க 4 இருக்கிறதுனால நம்ம அடுத்தது போட வேண்டியது 4. ஸோ இங்க வந்து நிறைய பசங்க என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே யூஸ் டு புட் 1க்கு அப்புறம் 5 போடுறது. தட் இஸ் இங்க ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இதுக்கு போவோம் அப்படின்னு நினைப்பாங்க. நோ, யூ ஹேவ் டு கோ அக்கார்டிங் டு யோர் டேட். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் செகண்ட்னா செகண்ட், அந்த மாதிரி தான் நீங்கள் போகணும். தவிர யூ கான் கோ லைக் அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு 1/5 கொடுத்துருந்தாங்க, நெக்ஸ்ட் 5th அது மாதிரி போடக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு கோ ஃபார் 4th நெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம 4th தான் விச் இஸ் இஷ்யூ ஆஃப் மெட்டீரியல். ஸோ நம்ம இஷ்யூ பண்ணலாம். ஸோ இஷ்யூ ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க, MR நம்பர், தட் இஸ் மெட்டீரியல் ரிக்விசிஷன் நம்பர். ஸோ இது வந்து நீங்கள் போடணும். தட் இஸ் நீங்கள் ஷார்ட் ஃபார்ம்லேயே போடலாம் MR நம்பருன்னு.
ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து புக்லேயே வந்து இப்படிதான் ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்க வந்து இது மாதிரி போடலாம், சேம்ல உங்களுக்கு மார்க் கிடைக்கும். பட் நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணிடுங்க, இந்த மாதிரி வந்து நீங்க இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் போடும்போது இந்த மாதிரி கீழே நோட்டுன்னு சொல்லி இதை எழுதிடுங்க. தட் இஸ் GRN number is equals to roots received note number and MR number is equals to material requisition number. So மெட்டீரியல் ரிக்வசிஷன் நம்பர் தட் இஸ் MRN நம்பர் அப்படின்றது இஷ்யூ பண்ணப்போ போடுறது, அதே GRN நம்பர் அப்படின்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது போடுறது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து MRN நம்பர் தட் இஸ் இஷ்யூ பண்ணும்போது நம்ம பார்க்குறோம். ஸோ இஷ்யூ எவ்வளோனா 200 யூனிட்ஸ். ஸோ அந்த 200 யூனிட்ஸ் வந்து நீங்கள் இஷ்யூ காலம்ல போடுவீங்க. இங்கே ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும், தட் நம்ம இஷ்யூ பண்ணுறதுக்கு நம்மளோட யூனிட்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் பாருங்க, திஸ் இஸ் யோர் பேலன்ஸ். ஸோ இதுதான் உங்களோட பேலன்ஸ் காலம்ல இருக்கக்கூடிய அமௌண்ட். ஸோ 200 யூனிட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணலாமான்னு கேட்டால் எஸ், ஆப்வியஸ்லி யூ கேன் இஷ்யூ 200. ஸோ 500 இஃப் யூ ஆர் இஷ்யூயிங் யுவர் 200 யூனிட்ஸ் தென் ரிமைனிங் உள்ளது வந்து 300. ஸோ இங்கே வந்து நீங்கள் கேட்கலாம் தட் வாட் அபவுட் ருபீஸ். ஸோ ருபீஸ் என்னாச்சு அப்படின்றது, இங்கே இஷ்யூக்கு நம்மளுக்கு ருபீஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எதில் வந்து நம்ம இஷ்யூ பண்ணுவோமோ, எந்த பேலன்ஸில் இஷ்யூ பண்ணுவோமோ, ஸோ இங்கே வந்து நம்ம 500 யூனிட்ஸில் தான் இஷ்யூ பண்ணோம். ஸோ அதோட ரேட், அந்த ரேட்டை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ 200 into 4 you will be getting 800. So this is how you have to issue your material. So balance la நம்ம இதை issue பண்ண முடியுமான்னு first பாருங்க. So 500 200 obviously you can issue it. So remaining உள்ள 300 இங்க போட்டு 4, that is the same rate that you have used. So அதே ரேட் தான் நீங்க போடணும். So 300 into 4 you will be getting 1200. So இப்படி தான் நீங்க issue பண்ணுவீங்க. இப்போ வாங்க நம்ம next purchase எப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்க, பர்ச்சேஸ் வந்து ஆன் 5th கொடுத்துருக்காங்க. ஸோ Jan 5th purchases 200 units at rupees 4.25. ஸோ Jan 5th நீங்கள் GRN நம்பர். ஸோ GRN நம்பர்னா என்ன, கூட்ஸ் ரிசீவ்டு நோட் நம்பர். ஸோ கூட்ஸ் ரிசீவ்டு நோட் நம்பர். ஸோ இந்த நோட் எழுத மறந்துடாதீங்க. ஸோ கூட்ஸ் ரிசீவ்டு நோட் நம்பர். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 200 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 200 இன்டூ அண்ட் ரேட் வந்து 4.25. ஸோ 200 இன்டூ 4.5 you will be getting 850 as your rupees. So this is how you have to calculate. நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி ரெசிப்ட்ல நீங்க என்ன போடுறீங்களோ அதை நேரா பேலன்ஸ்ல போடணும். பட் இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு பேலன்ஸ் வச்சிருப்பீங்க. இந்த பேலன்ஸை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பேலன்ஸை வந்து நீங்க எழுதுவீங்க. ஸோ ரிமெம்பர் திஸ், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபர்ஸ்ட் இங்க வந்த பேலன்ஸ் வந்து நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இதோட பேலன்ஸ் எழுதணும். தட் இஸ் ரெசிப்ட் உள்ள பேலன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த பேலன்ஸ் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் Jan 5th பேலன்ஸ். இது எப்பவுமே மோர் தென் 2 பேலன்ஸ் வரும்போது, தட் இஸ் மோர் தென் 1 பேலன்ஸ் வரும்போது நம்ம இந்த மாதிரி பிராக்கெட் போட்டுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ஈஸியா புரியும், அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்க, Jan 5th முடிச்சோடனே Jan 10th. ஸோ Jan 10th வந்து இஷ்யூ. ஸோ இங்க இருக்கு பாருங்க இஷ்யூ. ஸோ 400 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ண சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த 400 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா அகைன் நீங்க பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்கு, நம்மளுக்கு 400 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ண முடியுமா பேலன்ஸ்ல. ஸோ திஸ் இஸ் யோர் பேலன்ஸ். ஸோ இந்த இடத்துல பிராக்கெட் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இதுதான் உங்களோட பேலன்ஸ். ஸோ இதுல 400 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ண முடியுமா, ஆப்வியஸ்லி பண்ணலாம். பட் எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்க 300 யூனிட்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த 300 நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்படியே இஷ்யூ பண்ணுவீங்க. ஸோ 300 into 4 and 1200 அதை நீங்க போட்டு முடிச்சிருவீங்க. ஸோ நம்மளுக்கு 300 யூனிட்ஸ் இஷ்யூ ஆயிடுச்சு. பட் நமக்கு இஷ்யூ பண்ண வேண்டியது எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இட் இஸ் 400 யூனிட்ஸ். ஸோ நம்ம 300 இஷ்யூ பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்க 100 நம்ம எதுல இஷ்யூ பண்ணோம்னா இங்க கீழே இருக்கிறது. ஸோ நீங்க இதுதான் நீங்க மெயினா பார்க்க வேண்டியது. 300 இஷ்யூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம 100 இஷ்யூ பண்ணணும். அது எதுல இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா இந்த 200 அப்படின்னு இருக்குல்ல, அதுல 100 நீங்க இஷ்யூ பண்ணுவீங்க. ஸோ அந்த 100 தான் இது. ஸோ அதே ரேட் தான் நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 4.25 நீங்க பண்ணீங்க அப்படின்னா 425 rupees வரும். ஸோ இது மாதிரி தான் நீங்க பண்ணணும். ஸோ 200ல நம்ம 100 யூஸ் பண்ணியாச்சு. பட் ரிமைனிங் உள்ளது எவ்வளோ அப்படின்னா அதை தான் நம்ம பேலன்ஸ்ல எழுதணும். ஸோ பேலன்ஸ்ல நீங்க என்ன எழுதுவீங்க அப்படின்னு பாருங்க, 100 into the same 4.25 that you used there. ஸோ அதுதான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு 425 வருது. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹேவ் டு டூ யோர் இஷ்யூ. ஸோ இஷ்யூ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாருங்க. அதே மாதிரி பேலன்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றதையும் ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து
ஜான் 10th முடிச்சாச்சு. அப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஜான் 12th. ஜான் 12th இஸ் அ பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் அப்படின்னாலே ரெசிப்ட் காலம்ல நம்ம போகிறோம். ஸோ 150 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டூ 4.10. ஸோ இது ரெண்டுமே நம்ம பண்ணோம் அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் 615 rupees. ஸோ பேலன்ஸில் நம்ம எழுதணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்த பேலன்ஸை எடுத்து ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பேலன்ஸை நீங்கள் எழுதுவீங்க. ஸோ ஆல்வேஸ் ரெண்டு, அதாவது ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே நம்ம இப்போ ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நம்ம இப்போ அடுத்தது போகலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜான் 20th முன்னாடி நமக்கு ஜான் 19th சாரி ஜான் 15th வந்து நம்ம இப்போ வந்து பண்ணியாச்சா? இல்லை. ஓகே, ஜான் 15th பாருங்க. ஜான் 15th வந்து 100 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜான் 15th, ஸோ நம்ம இப்போ வந்து ஜான் 12th முடிச்சோம். தட் இஸ் இந்த பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து 150 இந்த பேலன்ஸ் எடுத்து நம்ம இங்கே எழுதணும். ஸோ இப்போ ஜான் 15 தான் அடுத்தது. ஸோ ஜான் 15 என்னன்னா இஷ்யூ. ஸோ இஷ்யூனாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், மெட்டீரியல் ரிக்வசிஷன் நம்பர் விச் இஸ் MR நம்பர். ஸோ MR நம்பர் அப்படின்னா 100 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 100 யூனிட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம் அப்படின்னாலே இது முடிஞ்சிடுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து நம்ம வந்து இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா 100 4.2. ஸோ இந்த ரேட் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ 425 வரும். ஸோ அதை நம்ம ஃபுல்லாக எழுதிட்டோம்னா பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்கிறது இது மட்டும். ஸோ இதை அப்படியே தூக்கி இங்கே போட்டுருங்க. தட் இஸ் இட். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் தட். அடுத்தது நம்ம போகிறது வந்து ஜான் 19. ஸோ இந்த டேட் மட்டும் கொஞ்சம் ஃபர்ஸ்டே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எப்படி எது வந்து எது ஃபர்ஸ்ட் போடுறது. ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் 19. ஸோ 19 அகெயின் இஷ்யூ. ஸோ அகெயின் 100 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணணும். ஸோ MRN நம்பர் 100 இஷ்யூ காலம்ல 100ன்னு போட்டுக்கோங்க. ஸோ 100 நம்ம இஷ்யூ பண்ணணும்னா இதில் தான் இஷ்யூ பண்ணணும். ஓகே, 150ல இஷ்யூ பண்ணணும். ஸோ 150ல நீங்கள் வந்து 100 இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் உங்களுக்கு இருக்கிறது 50. ஸோ இந்த ரேட் தான் நீங்கள் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே வந்து 4.10 யூஸ் பண்ணிங்கன்னா 410. அதுக்கப்புறம் இங்கேயும் அதே ரேட் 50 into 4.10, it will be 205 rupees. So this is how you have to calculate. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜான் 20 பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜான் 20ல பாருங்க, ஜான் 20 பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் அப்படின்னா நம்ம ரெசிப்ட்ல போட்டுட்டு பேலன்ஸ்ல போட்டுடணும். வெரி ஈஸி. ஸோ பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா 300 யூனிட்ஸ் rupees 4.5. ஸோ 300 into rupees 4.50 which will be giving you 1350 rupees. ஸோ இதை வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நம்மளுக்கு 15 பேலன்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து இங்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் போட்டுருவீங்க, தென் இந்த பேலன்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி மோர் தென் 1 பேலன்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்கெட்ல போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராக்கெட் போட்டுருவோம். ஸோ இப்போ வாங்க நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ அடுத்தது பாருங்க, which is on Jan 25th. So Jan 25th again purchase. So simple. Purchase அப்படின்னாலே ரெசிப்ட்ல போட்டு பேலன்ஸ்ல போட்டணும். பேலன்ஸ்ல போடும்போது ஆல்ரெடி இருந்த பேலன்ஸை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் பேலன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 25th of Jan பாருங்க, 400 யூனிட்ஸ் at rupees 4. ஸோ 400 into 4 ரெசிப்ட்ஸ் காலம்ல நீங்க போடுங்க. 400 into 4 you will be getting 1600. அந்த 1600 போடுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ரெண்டு பேலன்ஸ் இருக்கு, which is 50 and 300. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட் போட்டீங்க. ஸோ 50 as well as your 300 போட்டாட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் 400 யூனிட்ஸோட பேலன்ஸ் போடுவீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹவ் டு ரைட் யுவர் ஃபார்மேட். ஸோ 50 ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் 300, அதுக்கப்புறம் your 400. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், if it is more than one balance you have to put your bracket. ஸோ நம்ம இதுக்கு bracket போட்டுடலாம். ஓகே டன். ஸோ இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது ரெண்டு டேட் தான் இருக்கு 20. ஸோ நம்ம வந்து பர்ச்சேசஸ் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு, இஷ்யூ மட்டும் 2 இருக்கு. அது எப்படி பண்றதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இங்கே 26th தான் நம்ம நெக்ஸ்ட் இஷ்யூ பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ 26th இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா
நம்மளுக்கு 200 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணணும். பட் இங்க நீங்க பேலன்ஸ் காலம் பாருங்க. ஸோ திஸ் இஸ் யோர் பேலன்ஸ் காலம். யூ ஹேவ் 50, யூ ஹேவ் 300 அண்ட் யூ ஹேவ் 400. ஸோ நம்ம இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா நமக்கு 50 தான் இங்க இருக்கு. ஸோ நீங்க 50 ஃபர்ஸ்ட் ஃபுல்லா இஷ்யூ பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, யூ ஹேவ் டு இஷ்யூ ஹவு மெனி 200 யூனிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 200 யூனிட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணணும். ஸோ நம்ம வந்து 50 ஃபுல்லாக இஷ்யூ பண்ணிடும். அப்போ ரிமைனிங் இருக்க 150 வந்து நீங்கள் எதில் இஷ்யூ பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 300 தான் இஷ்யூ பண்ணுவீங்க. ஸோ இந்த 300, ஸோ லைன் பை லைன், ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த பேலன்ஸை யூஸ் பண்ணிடுவீங்க இஷ்யூக்கு. ஸோ இது ஃபுல்லாக யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுதான், ஓகேவா? இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் லைன் பை லைனாக தான் நம்ம. ஸோ 300ல நமக்கு 150 தேவை. ஸோ அந்த 150 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் எவ்வளோ வருது? 150. ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி ஸோ 50 நம்ம போடுறோம்னா அதே ரேட்டு தான் யூஸ் பண்ணுவோம், 4.10. ஸோ யூ வில் பி கெட்டிங் 50 into 4.10, யூ வில் பி கெட்டிங் 205. அண்ட் தென் 150 அதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே ரேட்டு 4.50. So 150 into 4.50, you will be getting rupees 675 rupees. So this is how you have to put. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு 300ல 150 போயாச்சு. அப்போ 150 போயாச்சுன்னா ரிமைனிங் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? 150. அப்போ அதே ரேட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, 4.50. இது ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணிங்கன்னா 675. அண்ட் தென் லாஸ்ட்டாக பாருங்க, இந்த 404 நம்ம வந்து யூஸே பண்ணல. ஸோ யூஸே பண்ணாதனால அதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுருவீங்க, விச் இஸ் 404,600. ஸோ ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைன் பை லைனாக தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 50 இஷ்யூ பண்ணும். நெக்ஸ்ட் 300ல நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளோ, யூனிட்ஸ் எவ்வளோனா 150 தான் தேவை. ஸோ 150 பண்ணிட்டு ரிமைனிங் இங்கே போட்டுரும். இந்த 400 நமக்கு சுத்தமாக பண்ணல, ஸோ அதை அப்படியே பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ இங்க பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம லாஸ்டா இஷ்யூ பண்ண போறது வந்து ஆன் Jan 30th, which is 250 யூனிட்ஸ். ஸோ அகெயின் நம்ம இங்க வாங்க. ஸோ இஷ்யூ காலம்ல 250 யூனிட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துப்போம் என்னென்ன பேலன்சஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ 250 யூனிட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா 150 யூனிட்ஸை நம்ம அப்படியே இஷ்யூ பண்ணிடுறோம். ஸோ 150. ஸோ இங்க பாருங்க, நம்ம வந்து எஸ், ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மோர் தென் 1 இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ப்ராக்கெட் போடணும். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன பேலன்ஸ் இருக்குன்னா 150 and 400 யூனிட்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம வந்து 250 இஷ்யூ பண்ணணும். ஸோ 250 வந்து நம்ம ஃபஸ்ட்டு 150 ரோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரோ வந்து நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துருவீங்க. ஏன்னா வந்து 250க்கு நமக்கு 150 முடிச்சாச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ வேணும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ 250க்கு ஆப்வியஸ்லி 150 நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கொடுத்து அதே ரேட் 4.50 போட்டு 675 எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ இந்த 400ல நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பாருங்க, 100 தான் தேவை. அப்போதான் நமக்கு 250 நம்ம இஷ்யூ பண்ணுவோம். ஸோ 400ல 100 இஷ்யூ பண்ணிட்டோம் அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் 100. அந்த அதே இந்த ரேட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாக இஷ்யூ பண்ணியாச்சு. ஸோ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. தென் 400ல நமக்கு 100 தான் தேவை. ஸோ அதே ரேட் 4. ஸோ 100 into 4. 100 into 4, you will be having 400. Okay, hope you are clear with this. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 400ல 100 யூஸ் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ அப்படின்னா 300 இருக்கு. ஸோ தட் வுட் பி யோர் ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து 150, ஸோ 250 யூனிட்ஸ்க்கு வந்து நம்ம 150 யூஸ் பண்ணியாச்சு ஃபுல்லாக. 400ல நம்மளுக்கு 100 தான் தேவை. ஸோ 100 யூஸ் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் உள்ளது தான் 300. ஸோ திஸ் இஸ் யோர் ஃபைனல் ஆன்சர் கைஸ், விச் இஸ் 300 into 4. You will be getting 1200 as your final answer. Now check this out. This is how you have to write. ஸோ இது எப்படி எழுதுவீங்க அப்படின்றத பாருங்க. க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஈக்குவல்ஸ் டு 300 units valued at rupees 1200. So this is how you have to write. ஸோ இதை நீங்கள் முடிக்கும் போது இப்படி தான் கைஸ் எழுதணும். ஸோ மறக்காமல் இந்த லைனை எழுதிடுங்க, which is again very very important. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கேயும் நம்ம அகெயின் அதே 300 into 2, which is 1200 நம்ம இங்கேயும் எழுதியிருக்கோம்.
ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபைனலாக எழுதணும். ஸோ FIFO மெத்தட் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இஷ்யூ எப்படி பண்ணுறது, பேலன்ஸ் எப்படி எழுதுறது. ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரோவில் பண்ண பேலன்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அடுத்தது நீங்கள் நெக்ஸ்ட் ரோவோடது எழுதணும். அந்த மாதிரி பேலன்ஸோட ஃபார்மேட் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாலே ஈஸியாக போட்டுடலாம். ஒரு 1 or 2 சவுண்ட்ஸ் FIFO மெத்தட்லேருந்து போடுங்க, ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருந்து FIFO மெத்தட் எப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் அகெயின் FIFO மெத்தட் வந்து மெட்டீரியல் சாப்டரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 10 மார்க். ஸோ மறக்காமல் FIFO மெத்தடை படிச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ அடுத்தது எப்படி வந்து நம்ம மெட்டீரியல் சாப்டரில் அதர் சம்ஸ்லாம் எப்படி போடுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். மேக் ஷூர் யூ ஆர் சப்ஸ்கிரைப் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். வில் see you in my next video. Thank you.